வீரா சீரியல்ல கண்மணி கார்த்தி பேர்லயும் மாறன் பேர்லயும் கேஸ கொடுத்துட்றாங்க. கல்யாணமான கார்த்தி என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டினது தப்புங்கிறாங்க. மாறனை தான் அண்ணனை கொன்னது இந்த மாறன் தான் சொல்லி கேஸ கொடுக்குறாங்க. இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அப்பதான் வீராவுக்கு தோணுது, சரி நம்ம தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டிருந்தோம்ல, அண்ணனோட கொலைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டிருக்கோம். அந்த கடைக்காரர் சிசிடிவி ஃபுட்டேஜோட பென்ட்ரைவை கொடுத்து அனுப்புறாங்க. ஒருத்தர் வீராவை தேடிக்கிட்டு வந்து அந்த பென்ட்ரைவை கொடுக்குறாங்க. வீராவும் நான் தான் வீரான்னு சொல்லி அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. போனதும் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. என்னது இவ ஏதோ வாங்கிட்டு போறாள், பென்ட்ரைவ் மாதிரி தெரிஞ்சதே, அதில் என்ன அப்படி ரகசியம் இருக்குன்னு விஜி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி ஏதாவது சவுண்டு கேட்குமா அப்படின்னு நல்லா அந்த கதவுக்கு பக்கத்தில் காதை ஒட்டி வச்சு கேட்குறாங்க. வீரா பென்ட்ரைவை லேப்டாப்பில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீரா அந்த ஃபுட்டேஜை பார்த்ததும் ஷாக்காகி உட்காந்துருக்காங்க. காரு கடையில் 2 பேர் பிரேக் ஒயர் கட் பண்ணி விடுறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு அங்கங்கே யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறாங்க. அண்ணனோட சாவில் மர்மம் இருக்கு, 3வது நபர் யாரா இருக்கும், அந்த பொண்ணு யாரு அப்படின்னு நல்லா க்ளோஸ்அப்பில் கிட்ட வச்சு பார்க்குறாங்க. விஜயோட முதுகில் இருக்கிற வேல் மாதிரி இருக்கிற டேட்டோவை நல்லா உன்னிப்பாக பார்க்குறாங்க. இதை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமேன்னு யோசிச்சு பார்க்குறாங்க வீரா. விஜயோட முதுகுலையும் இதே மாதிரி டேட்டோ தானே இருந்தது. அப்போ அண்ணனோட சாவுக்கும் விஜிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? விஜிக்கு நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமே இல்லாத போது இவ எதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்தான்னு யோசிக்கிறாங்க வீரா. அப்போ அண்ணனோட சாவுல விஜி சம்மந்தப்பட்டிருக்கா. இது வரைக்கும் நல்லவ மாதிரி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்கா. ஏதோ ஒரு காரணத்தினால தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இப்பதான் புரியுது இவ பேசுறதெல்லாம் பொய். கார்த்தியோட கல்யாணத்திலையும் பொய் சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சு இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டா. எப்படி நம்ம நிரூபிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா. விஜய் வெளியில நின்று காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பென்ட்ரைவை வாங்கிட்டு போனா, ஆனா உள்ள இருந்து எந்த சவுண்டுமே வரலையே. பென்ட்ரைவ்ல அப்படி என்னதான் இருக்கும்? பாட்டா இருந்தா ஒரு வேளை சத்தம் வந்திருக்கும், ஒருவேளை கல்யாண மண்டபத்துல நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜா இருக்குமா? வீரா கேட்டு எப்படியோ வாங்கிட்டு வந்திருக்கா. அது ரகசியமா இருக்கிறதுனாலதான் இப்ப ரோம்ப சாத்திக்கிட்டு இவ மட்டும் தனியா பார்த்துட்டு என்னங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும்னு விஜய் ஆர்வமா காத்திருக்காங்க. அதுல அந்த டேட்டோவோட இருக்கிற ஒரு பொண்ணை நம்ம பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க வீரா. லேப்டாப்லயே பென்ட்ரைவை விட்டுட்டு வராங்க. சரி மாறன் வரட்டும், இதை பத்தி பேசி முடிவெடுத்துக்கலான்னு நினைச்ச வீரா வெளியில வர்றாங்க. வீரா வெளியில வந்ததும் விஜி ஒளிஞ்சிருந்து பொதுக்குன்னு உள்ள போயிடுறாங்க. விஜி ரூமுக்குள்ள போனதும் அந்த பென்ட்ரைவை எங்க வச்சிருப்பா அப்படின்னு அங்கங்க தேடி பாக்குறாங்க. தேடி பார்த்துட்டு லேப்டாப்பையும் ஆன் பண்ணி பாக்குறாங்க. பாஸ்வேர்டு தெரியாதனால அதை மூடி வச்சிடறாங்க. திரும்பி பார்க்கும்போது லேப்டாப் பக்கத்துலயே அந்த பென்ட்ரைவ் இருக்கு. வீரா வர்றதுக்கு முன்னாடியே இந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம்னு நினைச்ச விஜி திரும்பி பாக்குறாங்க. அங்க வீரா வந்து நிக்கிறாங்க. வீராவை பார்த்ததும் விஜிக்கு தூக்கி வாரி போடுதோ, அச்சோ நம்ம கையும் களவுமா மாட்டிக்கிட்டுமே, பென்ட்ரைவு நம்ம கையில இருக்கு, இவ பார்த்துட்டானா இதை பிடுங்கிடுவாளே, இப்போ என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க விஜய். விஜய் என்னோட ரூம்ல உனக்கு என்ன வேலைங்கிறாங்க வீரா. அக்கா நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு தாக்கா வந்தேன். ஒருத்தர் உங்ககிட்ட கொண்டு வந்து பென்ட்ரைவ் கொடுத்துட்டு போனாங்கல்ல, அதுல என்னக்கா புது படமா இல்ல புது பாட்டா? நீங்க பார்த்துட்டு கொடுத்தீங்கன்னா நானும் பார்த்துட்டு தருவேன்னு யதார்த்தமா கேட்குற மாதிரி கேட்குறாங்க விஜய். விஜய் சும்மா நடிக்காத, எதுவா இருந்தா உனக்கு என்ன, நீ எதுக்காக ஏன் ரூமுக்குள்ள என்னோட அனுமதி இல்லாம வந்த? உன் கையில அந்த பென்ட்ரைவ் இருக்கு, மரியாதையா அந்த பென்ட்ரைவை கொடுத்துருன்னு கேட்குறாங்க வீரா. அக்கா அதுல என்னதான் அப்படி இருக்கு, நானும் பாக்குறேங்கிறாங்க. நடிக்காத விஜய், எங்க அண்ணனோட சாவுல அது உனக்கு சம்மந்தம் ஆள் வச்சு அந்த பிரேக் ஒயரை கட் பண்ணதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? காருக்கு பக்கத்துல நீ தானே நினைக்கிறேன்னு கேட்குறாங்க வீரா. ஐயோ என்னக்கா சம்மந்தமே இல்லாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க விஜய். இதை பார் விஜய், நடிச்சதெல்லாம் போதும். எதுக்காக எங்க அண்ணனை கொன்ன? திரும்ப இந்த வீட்டுக்குள்ள யாரை பழி வாங்குறதுக்காக வந்திருக்க? தப்பே செய்யாத கார்த்தி மேல பழியை தூக்கி போட்டு அவன் கையால நீ தாலி வாங்கி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா நீ உள்ள நுழைஞ்சிருக்க. வேற ஏதோ காரணத்தோட தான் நீ வந்திருக்க, என்னன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க வீரா. என்ன கார்த்தி மச்சாங்கிட்ட இருந்து அத்து விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டா விருந்தாவை கூட்டிட்டு வந்து உங்க தங்கச்சியை மச்சான் கூட சேர்த்து வாழ வைக்கலான்னு தானே நீங்க இப்படி ஒரு டிராமா பண்றீங்க? எங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒரே வீட்டுல இருக்கலாம்னு நினைச்சிட்டு என்ன விரட்டுறதுக்காக தானே இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறீங்கன்னு கேக்குறாங்க விஜய். விஜய் சும்மா நடிக்காத, நீ பண்ணனதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க அண்ணனோட சாவுக்கு நீயும் ஒரு காரணங்கிறாங்க. ஓ தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? உங்க அண்ணனோட சாவுல எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தான் வச்சுக்கோங்களேங்கிறாங்க விஜய். இந்த பென்ட்ரைவ் இருந்தா தானே ஆதாரத்தை திரட்டினேன்னு சொல்வீங்க, இது இல்லாம போயிட்டா நீங்க எப்படி ஆதாரத்தை காட்டுவீங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை உடச்சு வீசி எறிகிறாங்க. வீராவும் பதறி போயிடுறாங்க. ஐயோ இருந்த ஆதாரமே அதுதான், இது இப்படி உடச்சிட்டாலேன்னு பாக்குறாங்க. என்னக்கா நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்க, இனி எப்படி நீங்க நிரூபிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. ஏய் விஜய் நீ என்ன முட்டாளா? பென்ட்ரைவ்ல இருக்கிற வீடியோ அதுல மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சியா? இவ்வளவு நேரமா நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னு நினைச்சேன். போன்லயும் அந்த ஃபுட்டேஜை பதிவு பண்ணி வச்சிருக்கேன். இந்த விஷயத்த நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லத்தான் போறேன். உங்க அண்ணனோட சாவுக்கு நீ தான் காரணம்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை சொல்ல போறேங்கிறாங்க. அண்ணனோட சாவுக்கு காரணமா இருந்த நீ இப்ப என் தங்கச்சியோட வாழ்க்கையிலையும் விளையாடிட்டேன். நான் சும்மாவே விட மாட்டேன் விஜய். என்னதான் பேசி மழுப்பி நடிச்சினாலும் ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நான் நிரூபிக்கத்தான் போறேங்கிறாங்க. ஓ அப்படியாக்கா, சரி உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போனதும் இதோ இந்த கார்த்தி ராகவன் பேர்ல எந்த ஒரு தப்புமே என்னோட சாவுக்கு காரணம் வேற யாரோ 3வது நபர் இருக்காங்க, அவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க. அண்ணனோட சாவுல மாறனோ இல்ல கார்த்தியோ ராகவனோ இவங்க யாரும் சம்மந்தப்படல. அந்த ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறமா அது யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் சாருங்கிறாங்க வீரா. ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறமா நாங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க எங்க கஸ்டடியில் தான் இருக்கணும், டெய்லி வந்து கையெழுத்து போட்டு போகணும், அது வரைக்கும் இவங்க வீட்டுக்கு போய் சொன்னது ஞாபகம்
ஞாபகம் இருக்குல்ல சார், நீங்க போனாலும் திரும்ப வந்து கையெழுத்து போட்டு போங்க. இந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிறவங்க யாருன்னு நாங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்குங்கிறாங்க. கார்த்தியும் மாறனும் வீட்டுக்கு வராங்க. இவங்கள பார்த்ததும் விஜய்க்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, கண்மணி இவங்கள தூக்கி உள்ள வைக்க சொல்லி கேஸ கொடுத்தா, வீரா என்னடான்னா இவங்க 2 பேர்த்தையும் வெளியில கூட்டிட்டு வந்திருக்காளே. கதை முடிஞ்சதுன்னு நினைச்சா மறுபடியும் ஆரம்பிக்கிறாளே இந்த வீரான்னு யோசிக்கிறாங்க விஜய். கார்த்தி வந்ததும் பிருந்தாவை கூட்டிட்டு ரூமுக்கு போய் நடந்த விஷயங்கள் அத்தனையும் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜய் பொறுக்க மாட்டாத ஐயோயோன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. வள்ளி ஓடி வந்து, விஜய் என்னாச்சு, ஏன் இப்படி சத்தம் போடுறேன்னு கேட்கும். பாத்தீங்களா சித்தி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்ததும் பொண்டாட்டி நான் இருக்க, அதோ நேத்து வந்து அந்த பிருந்தாவை கூட்டிட்டு உள்ள போய் பேசிட்டு இருக்காங்க. என்ன சித்தி, இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்தா என்ன? இப்படி எல்லாம் ஒரு புருஷன் செஞ்சா இதையெல்லாம் சகிச்சிட்டு இருக்க முடியுமா? அதுவும் கண்ணெதிரவே இப்படி எல்லாம் நடக்குதே சித்தி, எனக்குன்னு கேட்கறக்கு ஆள் இல்ல, அதனாலதான் இவர் இப்படி பண்றாங்கங்கிறாங்க விஜய். விஜி நீ அழுகாத, அவ என்னன்னு நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு வள்ளி கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்தியும் வெளியே வந்து நிக்கிறாங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் மனசுல? வந்து வராதுக்கு முன்னாடி பிருந்தாரோட ரூமுக்கு போயிருக்கியே, இது நல்லாவா இருக்குன்னு கேக்குறாங்க வள்ளி. அத்தை, அவ என் பொண்டாட்டி, எதுவா இருந்தாலும் அவகிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க. பாத்தீங்களா சித்தி, வந்து வராதுக்கு முன்னாடி என் புருஷன் அவ உள்ள இழுத்து போட்டுக்கிட்டான்னு பிருந்தாவை தப்பு தப்பா பேசுறாங்க. அப்பதான் வீராவுக்கு சரியான கோவம் வருது. பார் விஜி, எது வேணாலும் பொறுத்துக்குவேன். என் தங்கச்சி என் கண்ணதிர என் முன்னாடி பேசின, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், ஒன்னே போட்டுருவேன், ஜாக்கிரதைங்கிறாங்க வீரா. என்ன நினைச்சிட்டு இருக்கிற, எங்க முன்னாடியே விஜய் இப்படியெல்லாம் திட்டுறீன்னு கேட்கவும், பாத்தீங்களா சித்தி, நீங்க தான் எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன என்னமா மிரட்டுறாங்க. என் புருஷன் அவர் ரூம்ல இருக்கிறத எப்படி சித்தி நான் பாத்துக்கிட்டு இருப்பேங்கிறாங்க விஜய். புருஷங்கிறியே, உனக்கு தாலி கட்டிட்டா நான் உனக்கு புருஷன் ஆயிடுவானாங்கிறாங்க. ஐயோ மச்சான், என்ன தொட்டு தாலி கட்டினது மட்டும் இல்லாம என்ன முதல்லயே தொட்டுட்டீங்க. மறந்துட்டு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க மச்சான். நீங்க பிருந்தா ரூமுக்கு போறதுதான் தப்புங்கிறாங்க. இது பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. வீராவுக்கு கோவம் வந்துருது. இங்க பாருங்க கார்த்தி, என் தங்கச்சி அசிங்கமா பேசுறது எல்லாம் என்னால சகிச்சிட்டு இருக்க முடியாது. நீங்க உடனே இவளை செக்கப்புக்கு கூட்டிட்டு போங்க. இவ கலங்கப்பட்டிருக்காளா இல்லையங்கிறத ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா என் தங்கச்சி கூட நீங்க சேர்ந்து வாழ வரைக்கும் என் தங்கச்சி கூடயும் நீங்க சேராதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லிடுறாங்க வீரா. வீரா இப்படி சொன்னதும் கார்த்தியும் சபாஸ்ங்கிறாங்க. ஆமா வீரா, நீ சொல்றதுதான் சரி. நான் கூட எப்படி உண்மையை நிரூபிக்கிறதுன்னு தவிச்சு போயிருந்தேன். நீ தான் இப்ப என் கண்ணை திறந்திருக்க. ஏ விஜய், நீ இப்பவே கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போலான்னு கூப்பிடுறாங்க கார்த்தி. ஐயோ என்ன மச்சான், நீங்க என்ன தொட்டு கலங்கப்படுத்திட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் என்ன செக்அப் பண்றேங்கிறீங்களே, இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லாவா இருக்கு? இதெல்லாம் அசிங்கமா இல்லையான்னு கேட்கறாங்க. அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிக்கிறத விட ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கேவலமும் கிடையாது. நீ முதல்ல கிளம்புங்கிறாங்க. ஐயோ சித்தி, என்ன சித்தி, அம்மா மாதிரி இருக்கிற நீங்களே இப்படி சொல்லுறீங்களே. என்ன பெத்த அம்மா இருந்து இல்ல என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இருந்தா இந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட்டுக்கு அனுப்ப சொல்லுவாங்களா? சொல்றதுல நம்பிக்கை இல்லாம தானே என்ன டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறீங்கிறாங்க. ராமச்சந்திரன் வந்தும் கேக்குறாங்க. ஆமா தானே பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. கார்த்தி சொல்றது உண்மையா இல்ல நீ சொல்றது உண்மையான்னு நம்ம குடும்பத்துக்கு ஒரு விட கிடைக்கணும்னா இதுக்கு ஒரு முடிவு இதுதாங்கிறாங்க ராமச்சந்திரன். விஜய் ராமச்சந்திரன் காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க. மாமா இப்படி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்தாதீங்க மாமா, நான் செத்துடுவேங்கிறாங்க விஜய். நாடகமாடி இந்த குடும்பத்தையே கேவலப்படுத்திட்டு இருக்கிற நீ செத்தாலும் பரவாயில்ல, இப்ப நீ வந்துதான் ஆகணும்னு கார்த்தி வலுக்கட்டாயமா விஜய் எழுதிட்டு போறாங்க. கார்த்திக்கு சப்போர்ட்டா வீரா, பிருந்தா வள்ளியும் கூட நிக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.